பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் இந்திய திருநாட்டின் பிரதம மந்திரி திருவாளர் மோடி அவர்கள் தன்னோட மொத்த மந்திரி சபையும் திரட்டிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு படம் பார்த்துருக்காரு. பார்லிமெண்ட்ல பண்ணக்கூடிய வேலையா அது. மக்கள் தினம் தினம் இங்க செத்துட்டு இருக்கான். வெள்ளத்தாலையும் புயலாலையும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்துக்கு அடுத்த வழி என்னன்னு தெரியாம இங்க வந்து திக்குமுக்காடி நிக்கிறான். அதையெல்லாம் வந்து பார்வையிட வராம அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்காம அவங்க வந்து அடுத்த வேலை உணவுக்கே வந்து வழி இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் ஈவு இறக்கம் இல்லாத இந்த மோடி தங்களோட மொத்த மந்திரி சபையும் தட்டிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல படம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா குறிப்பா இந்த படத்தை மட்டும் ப்ரமோட் பண்றதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது குறிப்பிட்டு சிறுபான்மையினர் மக்கள் மீதும் இந்த நாட்டுல எப்படியாவது ஒரு வந்து வன்முறையை வந்து தூண்டுறதுக்கு இந்த மோடி வந்துட்டு தினம் தினம் அடி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பிஜேபி இந்த RSS சங் பரிவார் அமைப்புகளால ஏதாவது வந்து அவங்களோட இந்த திரைத்துறையில மூலயமா இந்த இந்திய நாட்டுல ஒரு வன்முறையை கிளப்பி ஒரு இந்து ராஷ்டிரமா மாத்துறதுக்கான செயல் திட்டத்தை வகுத்துட்டு வராங்கிறது இது ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதே போலவே இங்க மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம தினம் தினம் ஜிஎஸ்டி வரியாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி வரி ஒரு நடுத்தர வர்க்கத்தின் மீதும் ஏழை இந்திய மக்கள் மீதும் வந்துட்டு திணிக்கப்பட்ட ஒரு பெரும் சதி. பெரும் பணக்கார முதலாளிகளுக்கு வரி விலக்கு கொடுப்பீங்க. அப்பாவி நடுத்தர இளைஞர்கள் மீதும் நடுத்தர வர்க்கத்தினர் மீதும் மிகப்பெரிய ஒரு சுமையை வந்து மோடி போட்டுட்டு அவங்களோட மந்திரி சபையை மொத்தமா கூட்டிட்டு போயிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காரு. குளிர்கால கூட்டத்தொடர் போட்டு மக்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, மக்கள் பிரச்சனை குறித்து பேசுறதுக்கு துப்பு இல்ல. மக்கள் பிரச்சனைக்கு என்ன வந்து அடுத்த திட்டம் போட்டு அடுத்த வந்து ஒரு செயல் திட்டம் போட்டு அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலான்ற ஒரு விவாதிக்கிறதுக்கான ஒரு துப்பு கிடையாது. மக்கள் பிரச்சனைய பார்லிமெண்ட்ல விவாதிக்கிறதுக்கு பயந்துகிட்டு புறமுதுகு காட்டி ஓடி போற இந்த சங் பரிவார மோடி கூட்டங்கள் இன்னைக்கு வந்துட்டு மொத்தமா போயிட்டு இந்த படத்தை உட்காந்துட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கு, மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு டைம் இல்லை. பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. புறமுகத்துக்கு காட்டிட்டு ஓடுறீங்க. இங்க நாட்டு மக்கள் மீது ஜிஎஸ்டி வரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு எம்பி வந்து ஒரு குரல் எழுப்புறாரு. படத்துக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுக்குறீங்க, ஆனா ஏழை மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கோ நாப்கினுக்கு படிப்பு சார்ந்த பொருட்களுக்கு அதாவது கல்வி சார்ந்த புத்தகம் பென்சில் இது போன்ற பொருட்களுக்கு வரி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட ஆதங்கத்தை வெளியிட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் தெனாவட்டா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில அவ்வளவு ஒரு தெனாவட்டா வந்து பதில் சொல்றதும் இல்ல வந்து அதை வந்துட்டு இக்னோர் பண்றதும் இதே ஒரு வேலையா வழக்கமா வச்சுட்டு இருக்கீங்க. அதே போல அங்க டெல்லியில வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான உரிமையை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போயிட்டு பார்வையிட்டு அவங்களுக்கான உரிய விளக்கத்தை கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. அங்க போயிட்டு அவங்க பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா இங்க போயிட்டு உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு படத்தை பாக்குறீங்க. இது போன்ற நிறைய மக்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு முடியல. மணிப்பூர்ல வருஷ கணக்குல அங்க வந்து பத்திட்டு எரியுது. அப்பாவி தலித் இளைஞர்கள் வந்து கொல்லப்படுறாங்க, கற்பழிக்கப்படுறாங்க, நிர்வாணமா ரோட்டுல வந்து இழுத்துட்டு போறது, இந்த மாதிரி செயலெல்லாம் இந்திய நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. அங்க ஒரு வருஷத்துக்கு மேல வந்து இந்த போராட்டம் வந்து வன்முறை வந்துட்டு இரு தரப்பினரிடையே வெடிச்சிட்டு இருக்கு. அங்க போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு போதாத நேரம் இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு நேரம் ஒதுக்கி உங்க செலவு பண்றீங்க. எங்களோட வரி பணத்துல எங்களோட காசுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏறுனா ஃப்ளைட்டு இறங்குனா கப்பல்ன்ற மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மணிப்பூர் அடுத்தது இங்க வந்து வயநாடுல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது கேரளாவில். அந்த நிலச்சரிவை வந்து பார்த்து அந்த போதிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு நிவாரணம் கொடுக்க துப்பு இல்லை. எனக்கு என்னடா அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளிநாடா சுத்துவீங்க. வெளிநாட்டுல போயிட்டு 5-6 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க. ஆனா இந்த இந்திய நாட்டுக்குள்ள மக்கள் தினம் தினம் வந்து வாழ்வாதாரத்துக்கே தங்களோட அடுத்த கட்ட உணவுக்கே வழி இல்லாம போராடிட்டு இருக்காங்க. இங்க வந்து மக்கள் பிரச்சனைய தீக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு முடியல. எங்க பிரச்சனை தீக்கிறதுக்கு தானே உங்களை வந்து நாட்டோட பிரதம அமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். ஆனா எங்களுக்கு நேரம் செலவிட முடியல. இந்த நாட்டு மக்கள் அவதிப்படுறாங்க, அதை வந்து மாத்தணும் அப்படின்ற உங்களுக்கு முடியல. போட்டோகிராஃபரை ஒண்ணு கூட வச்சுட்டு எங்க போனாலும் ஸ்வச் பாரத்ன்ற மாதிரி ஒரு கூட்டுற மாதிரி குப்பையை நீங்களே போட்டு கூட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு பப்ளிசிட்டி மட்டும் பண்ணுவீங்க. அதிகபட்சமா இந்த திரைப்படம் என்ன வந்து காமிக்க போறீங்க? வெறும் சிறுபான்மையரோ இல்ல தலித்துகளையோ வந்துட்டு ஒரு தீவிரவாதிகளாவோ ஒரு கலவரத்தை தூண்டுறவங்களாவோ இஸ்லாமியர்களும் சிறுபான்மையரும் மற்ற தலித்துகள் மீது இது போன்ற ஒரு வன்மத்தை தான் இந்த திரைப்படத்தின் மூலமா பரப்பி உங்களுக்கான அரசியலை வந்துட்டு நீங்க நிலைநிறுத்திக்க பாக்குறீங்க.
இங்க இப்ப குறிப்பா பார்த்தோம்னா இது போன்ற திரைப்படங்களால கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வெளியிட்டீங்க. அதுலயும் சிறுபான்மையினர் மக்களை பாவி இஸ்லாமியர்கள் மீது ஒரு வன்மத்தை வந்து கக்குனீங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு திரைப்படம் வந்து வெளியிட்டீங்க. அதுலயும் இஸ்லாமியர்கள் வந்துட்டு ஒரு தீவிரவாதிகள் மாதிரி, அயோக்கியர்கள் மாதிரியும், இந்த நாட்டு மக்களே வந்துட்டு அவங்க தான் கொல்ல துடிக்கிறத மாதிரியும் வந்து ஒரு காட்சிப்படுத்தி பெருவாரியான பெரும்பான்மை சமூகத்தினிடையே ஒரு கலவர மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணீங்க. இப்பவும் இந்த சமர்மதி ரிப்போர்ட்ன்ற ஒரு இந்திய திரைப்படம் மூலயமா அதே தான் நிறுவ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இதன் மூலயமா இப்ப தொடர்ந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள் மீது இஸ்லாமியர்கள் குறிப்பா இஸ்லாமியர்களோட வழிபாட்டு தலங்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. 1991 இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் ஒரு இந்தியத்துல வந்து ஒரு சட்ட திருத்தம் ஒண்ணு கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இருந்த வழிபாட்டு தலங்கள்ல வந்துட்டு யாரும் இந்த பாபர் மசூதி வந்து இடிச்சிட்டாங்க. ஆனா இதற்கு மேலேயும் யாரும் எந்த வழிபாட்டு தலத்தையும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு தற்போது எந்த வழிபாட்டு தலம் அந்த இடத்துல இருக்கோ அந்த வழிபாட்டு தலைமையை நீடிக்கட்டும். அதுல யாரோ ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியோ மற்ற ஒரு பிரிவினர் வந்துட்டு ஒரு வன்முறையை தூண்டுற விதம் அந்த மசூதியை இடிக்கவோ கோவிலை இடிக்கவோ கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதையும் வந்துட்டு பொருட்படுத்தாம இந்த மோடி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டுல மோடியின் கீழ் இயங்கக்கூடிய இந்த இந்திய அரசு உயர் நீதிமன்றத்தின் மூலியமா தங்களோட ஏவல் ஆட்களை வச்சு உத்தரப்பிரதேசத்துல சம்பல்ன்ற பகுதியில அந்த ஜமா மஜித்ன்ற மஜிதுக்கு கீழே போயிட்டு ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி வந்துட்டு நடத்துறதுக்கு உத்தரவிடுறாங்க. இது இந்திய அரசியலமைப்பையே வந்துட்டு மீறுற ஒரு செயல். இது ஒரு குற்றச்செயல். கண்டிப்பா இந்த நடவடிக்கைக்கு, இந்த தீர்ப்புக்கு, இந்த செயலுக்கு, நீதிமன்ற உத்தரவுக்கு இது இந்திய அரசியலமைப்பை அவமானப்படுத்துறதா தான் இது இருக்கு. அதுபோலதான் இந்த மோடி ஆட்சியில தினம் தினம் மக்கள் செத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகள் பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, சிறு குறு விவசாயிகள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டி வந்து போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு, அவங்களோட பிசினஸே வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பல லட்சம் கோடி கடன்ல வந்துட்டு இப்ப இந்த இருக்காங்க. அதே மாதிரி இந்த டிமானிசேஷன் வந்து கொண்டு வந்துட்டு அப்பாவி மக்களை வந்துட்டு பேங்க் வாசல் முன்னாடியும் கொன்னீங்க. இதெல்லாம் போதாதுன்னு நீங்க ஒய்யாரமா உட்காந்துட்டு திரைப்படம் பார்த்துட்டு இருக்கீங்க.